ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 57. யாக சர்வத்ர அனபிஸ்நேகஸ் தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. டிரான்ஸ்லேஷன். இந்த பௌதீக உலகத்தில் எவனொருவன் நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கிறானோ அவன் பக்குவ அறிவில் நிலை பெற்றவன் ஆவான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் கிருஷ்ண பக்தியில், தூய பக்தியில் இருக்கக்கூடிய பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு அர்ஜுனர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக பதில் சொல்லிட்டு வர்றாரு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதோ ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டு தான் இருக்கும். இது போன்ற பௌதீக கிளர்ச்சிகளால் சஞ்சலமடையாத, நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாதவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பதாக அறியப்படுகிறான். அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே இன்பமும் துன்பமும், ஏதாவது நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் சுகம் துக்கம்னு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பௌதீகமான கிளர்ச்சிகளால் சஞ்சலம் அடையாமல், நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க தான் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பவர்களாக அறியப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் இரட்டைத்தன்மைகளால் நிறைந்திருப்பதால் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், நன்மை தீமைன்னு எப்போவுமே இரட்டைத்தன்மைகளால் இந்த உலகம் நிறைந்திருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவன் இவற்றால் பாதிப்பு அடைவதில்லை. ஏன்னா கிருஷ்ணரில் ஆழ்ந்த இத்தகு உணர்வு அந்த பக்தனை, தூய பக்தனை சமாதி அப்படிங்கிற பக்குவமான தெய்வீக நிலையில் வைக்கிறது. ஏன்னா அந்த பக்தன் பகவான் கிருஷ்ணரிடம் மட்டுமே அக்கறை செலுத்துகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.